வணக்கம் பிள்ளைகள். இன்றைய இந்த காணொளியின் ஊடாக தரம் 10 இருக்கின்ற தரவுகளை வகை குறித்தல் என்ற அலகினை நாங்கள் கற்க இருக்கின்றோம். இது அலகு 11 காணப்படுகின்றது, தரம் 10. சரி பிள்ளைகள், நாங்கள் தரவுகளை வகை குறித்தல் என்ற இந்த தலைப்பு உங்களுக்கு ஒரு புதிய தலைப்பு அல்ல. நீங்கள் தரம் 7, 8, 9 போன்ற வகுப்புகளில் நீங்கள் இது தொடர்பாக நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். இந்த தரவுகளை வகை குறித்தல் என்ற இந்த தலைப்போடு இந்த படங்களையும் இங்கு தரப்பட்டிருக்கின்ற படங்களையும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். தரவுகள் என்பது பிள்ளைகள், நாங்கள் எண் சார்ந்த தரவுகள், அதிலிருந்து பெறக்கூடிய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வாறான படவரைவுகள் ஊடாக நாங்கள் வரைந்து காட்டுவதனூடாக இலகுவாக நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது எண் சார்ந்த தரவுகளை பட வரைவுகளில் காட்டுவதன் ஊடாக மிகவும் இலகுவாக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், இதனை நாங்கள் சொல்லுவோம் நிரல் வரைவு, அதாவது சலாகை வரைவு என்று சொல்லுவீர்கள். இது நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒரு கூட்டு சலாகை வரைவு. இது கூட்டு சலாகை வரைவு. இந்த நிறங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நீங்கள் முன்னைய வகுப்புகளிலே கற்றிருக்கின்றீர்கள். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், நிரல் வரைவு. இதை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள், கூறுவோம் கிடைச்சலாகை வரைவு. அதே போன்று இது தண்டு இலை வரைவு. இவற்றின் ஊடாக நாங்கள் எண் சார்ந்த தகவல்களை இவ்வாறு பட வரைவுகள் ஊடாக நாங்கள் இதற்கு முன்னைய வகுப்புகளே நீங்கள் வரைந்து கற்றிருக்கின்றீர்கள். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்ப்போம் பிள்ளைகள், ஒரு பாடசாலைக்கு வருகை தருகின்ற ஒரு அலுவலகத்திற்கு ஊழியர்கள் வருகை தருகின்ற விடயமே இந்த வரைவிலே காட்டப்பட்டிருக்கின்றது. ஊழியர்களின் எண்ணிக்கை நிலைக்குத்து அச்சிலும் கிடையாக புகையிரதம், மோட்டார் சைக்கிள், பேருந்து, வேறு முறைகள். எனவே இவற்றின் உயரங்களை நீங்கள் இங்கே பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொரு வாகனங்களிலும் அலுவலகத்திற்கு வருவர்களின் எண்ணிக்கையை நாங்கள் கண்டு கொள்ளலாம். அதே போன்று இந்த இடத்துல உங்களுக்கு தண்டு இலை வரைவு தெரியும் பிள்ளைகள். இதனுடைய பெருமானம் 8, இதனுடைய பெருமானம் 9. இதனுடைய பெருமானம் பிள்ளைகள், இது ரெண்டையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும், தண்டும் இலை. எனவே 12, 18, 19 இந்த பெருமானங்கள் தான் இந்த எடுக்கின்ற பெருமானம். இந்த இடத்துல இது 23, 22, 26, 26, 29 இவ்வாறான வரைவுகளை நீங்கள், அதாவது தண்டு இலை வரைவினை தரம் 9 நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். சரி பிள்ளைகள், நாங்கள் தரவுகளை வகை குறித்தல் என்ற பாடத்திலே இந்த தரம் 10 நாங்கள் ஏற்கனவே கற்ற விடயங்கள் அல்லாமல் வட்ட வரைவு என்ற ஒரு வரைவில் நாங்கள் தரவுகளை வகை குறிக்க இருக்கின்றோம். எனவே வட்ட வரைவினூடாக நாங்கள் கற்க இருக்கின்ற விடயங்கள் தான் பிள்ளைகள், கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தரவுகளை, எண் சார்ந்த தரவுகளை, வித்தியாசமான தரவுகள், இங்கு நான் காட்டியிருக்கின்ற இந்த வரைவை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். வட்ட வரைவை 30 வீதம், 10 வீதம், 20 வீதம், 40 வீதம் இவ்வாறு பிரித்து இங்கு நிறங்கள் வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் எப்படி ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு தரவுகளுக்கு ஆரைச்சிறை கோணங்களை எவ்வாறு பிரித்து பெற்றுக்கொள்வது என்ற விடயத்தினை நாங்கள் கற்க இருக்கின்றோம். அதே போன்று ஆரைச்சிறை கோணம் தரப்படும் பொழுது அதற்கான பெருமானங்களை, எண் சார்ந்த பெருமானத்தை இவ்வாறு நாங்கள் கண்டுகொள்வது, இவ்வாறான 2 விடயங்களையும் நாங்கள் இந்த வட்ட வரைவினூடாக நாங்கள் கற்க இருக்கின்றோம். எனவே பிள்ளைகள், இங்கு கற்கின்ற விடயங்களை நீங்கள் நன்றாக கூர்ந்து அவதானிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த வட்ட வரைவுகளை பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். உதாரணமாக, வாக்கெடுப்பு நிறைவு பெற்ற பின்னர் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை கூட இவ்வாறான வட்ட வரைவிலை காட்டுவதனூடாக சில மிகவும் இலகுவாக எல்லா மனிதர்களும் அதிலிருந்து தகவல்களை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே
எண் சார்ந்த தரவுகளிலிருந்து இலகுவாக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே இவ்வாறான வரைபுகளை காட்டியிருக்கின்றார்கள். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், ஒரு வட்டத்தில் 120 பாகை இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் 120 பாகை என்பது ஒரு வட்டத்தை சுற்றி நாங்கள் அமைக்கக்கூடியது 360 பாகை. இங்க பாருங்க பிள்ளைகள், 360 இது 120 என்பது மூன்றில் ஒரு பங்கு, வட்டத்தில் மூன்றில் ஒன்று. இதை பின்னமாக நாங்கள் எழுதும் பொழுது மூன்றில் ஒன்று. அதே போன்று இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற இதனை நாங்கள் சொல்லுவோம் ஆரை சிறை கோணம். பிள்ளைகள், இந்த ஆரை சிறை கோணம் என்பது எங்களுக்கு இந்த பாடத்தை கற்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இந்த ஆரை சிறை கோணம் 60 பாகையாக காணப்படுகின்றது. எனவே 360 மேல் 60 என்னும் பொழுது இது வட்டத்தில் 6இல் ஒரு பகுதி, வட்டத்தில் 6இல் ஒரு பங்கு பின்னமாக சொல்லுவோம். சரி பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்திலே 1000 ரூபாய் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 1000 ரூபாவில் தொகைகளை நாங்கள் இந்த வட்டத்தில் பிரதியீடு செய்ய இருக்கின்றோம். குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், இங்கு வட்டமானது பாதி சரி பாதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 2 சம பகுதிகளாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு பகுதிக்கான பெருமானம் இந்த 1000 ரூபாவில் உங்களுக்கு தெரியும் அரைவாசி 500 ரூபாய். அதே போன்று இந்த இடத்திலும் 500 ரூபாயை நாங்கள் இடலாம். எனவே இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் பெருமானத்தை எவ்வாறு நாங்கள் ஒரு வட்டத்தில் பிரித்து எடுப்பது, அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு எவ்வாறு தொகைகளை நாங்கள் பிரித்து கண்டுபிடிப்பது, இவ்வாறான விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், அதே 1000 ரூபாவை நாங்கள் இவ்வாறான ஒரு வட்டத்தில், இது எத்தனை பாகை உங்களுக்கு தெரியும், 90 பாகை, வட்டத்தில் 4இல் ஒரு பங்கு. எனவே இந்த 1000 ரூபாவில் 4இல் ஒரு பங்கை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் இடுவோமாக இருந்தால் 250 ரூபாயாக இருக்கும். எஞ்சிய பிரதேசம் இந்த பிரதேசம், இந்த பிரதேசத்துக்கான பெருமானம் இந்த 1000 ரூபாவை நாங்கள் இந்த முழு வட்டத்திலும் 360 பாகையிலும் இட வேண்டியிருக்கின்றது. எனவே 250 ரூபாய் தவிர்த்து எஞ்சிய பகுதி, எஞ்சிய தொகை 750 ரூபாவாக இருக்கும். எனவே பிள்ளைகள், இப்பொழுது உங்களுக்கு வட்ட வரைபு என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு அடிப்படையான விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், விளங்கி இருக்கும் என நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 1200 ரூபாய் பணத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றினை வட்ட வரைவில் இங்கு நான் பாகைமானியை பயன்படுத்தி இங்கு 45 பாகை நான் குறித்திருக்கின்றேன். 45 பாகை. எனவே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வட்டத்தில் 45 பாகை என்பது 360 மேல் 45, இது 8இல் ஒரு பங்கு ஆகும். வட்டத்தில் 8இல் ஒரு பங்கு. பார்ப்போம் பிள்ளைகள், 8 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு விளங்கும். எனவே இந்த 1200 ரூபாவில் இந்த ஆரைச்சிறை கோணம், அதாவது 45 பாகை ஆரைச்சிறை கொண்ட இந்த ஆரைச்சிறையில் நாங்கள் இடக்கூடிய தொகை, இந்த 1200 ரூபாவை 8 சம பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியினை இங்கே நாங்கள் கொடுக்கலாம். 8ஆல் வகுக்கும் பொழுது பிள்ளைகள் 12இல் ஒரு முறை 8 மிச்சம் 4, 40இல் 8 40. எனவே 150 ரூபாய். இந்த இடத்திற்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தொகை 150 ரூபாய். அதே போன்று இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 2 ஆரைச்சிறைகள் அதே போன்று 45 பாகை பெருமானத்திலே கொடுத்திருக்கின்றேன். எனவே 2 150கள். எனவே இந்த இடத்திலே நாங்கள் 300 ரூபாய்க்கான பெறுமதியான தொகையை இடலாம். அதே போன்று இங்கே பாருங்கள் பிள்ளைகள், 3 45க்கான பெருமானத்தை நாங்கள் இங்கே போடலாம். அதாவது 3 150, 450 ரூபாய். அதே போன்று இந்த இடத்துல எஞ்சி இருப்பது
2 45கள் பாகைகளை கொடுக்கக்கூடிய ஆரைச்சிறை. எனவே இரண்டுக்குமான தொகை 300. ஒன்றுக்கான தொகை 150. எனவே 2 ஆரைச்சிறைகள் இங்கே இருக்கின்றது, 45 பாகைகள். எனவே 300. எனவே பிள்ளைகள் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன், சமனாக பிரிக்கப்பட்ட பகுதிகளாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆனால் உங்களுக்கு பரீட்சையில் இவ்வாறு சமனான பிரிக்கப்பட்ட பகுதிகள் அல்லாமல் சற்று வித்தியாசமான பெருமானங்களில் உங்களுக்கு பரீட்சையில் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எவ்வாறு இந்த ஆரைச்சிறை கோணத்தை கண்டுகொள்வது அல்லது ஆரைச்சிறை கோணத்துக்கான எண் பெருமானத்தை எவ்வாறு கண்டுகொள்வது என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிவா என்பவரின் ஒரு நாள் செலவினம் பற்றிய தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளது. அத்தரவுகளை வட்ட வரைவில் குறித்து காட்டுக. இப்ப எண் சார்ந்த ஒரு தரவு உங்களுக்கு தரப்படுகின்றது, அதனை நாங்கள் வட்ட வரைவில் குறிக்க வேண்டும். எனவே மாணவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கலாம், போக்குவரத்திற்கான அவரது ஒரு நாள் செலவு 150 ரூபாய், தொலைபேசிக்கான செலவு 300 ரூபாய், உணவுக்கான செலவு 450 ரூபாய், கூலியாக அவர் 300 ரூபாய் செலுத்துகின்றார். எனவே இந்த மொத்த தொகையினை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இங்கே கூட்டும் பொழுது 0, 5 5 10க்கு 0, 2 3 5 4 9 3 12, 1200 ரூபாய் அவரது ஒரு நாள் செலவு. இந்த ஒரு நாளைக்கான செலவை நாங்கள் ஒரு வட்ட வரைவில் குறித்து காட்டுவதற்கு நாங்கள் இந்த ஒவ்வொரு தொகைக்குமான ஆரைச்சிறை கோணத்தை நாங்கள் காண வேண்டும். எனவே அதனை எவ்வாறு கண்டுகொள்வது என்பதை பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், மிகவும் கவனமாக இருங்கள் பிள்ளைகள். இந்த பணத்தொகை, முழு பணத்தொகை 1200 மேல் இந்த 150. நீங்கள் பின்னமாக போடும் பொழுது பிள்ளைகள், நீங்கள் பணத்தொகையை போட்டால் பணத்தொகையவே ஒரு பின்னமாக போடுங்கள். 1200 மேல் 150. எனவே இந்த பெருமானத்துக்கு ஏற்ற வகையில பணத்தொகையவே நாங்க பின்னமா போடுவோம். 1200 மொத்த தொகை, அதில் 150 தர 360 பாகை என்பது பிள்ளைகள், நாங்கள் 1200 ரூபாயவும் ஒரு வட்டத்தில் நாங்கள் இடப் போகின்றோம். எனவே ஒரு வட்டத்தில் மையத்தை சுற்றி அமைக்கக்கூடிய கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. எனவே இந்த 360, இதனை நாங்கள் சுருக்கும் பொழுது பிள்ளைகள் 2 பூஜ்ஜியத்தை நீங்கள் சுருக்கலாம். அதே போன்று மேல் இருக்கின்ற 2 பூஜ்ஜியங்கள் நாங்கள் சுருக்கி விடலாம். இந்த 2 பூஜ்ஜியத்திற்கு நாங்கள் இந்த ஒரு பூஜ்ஜியமும் இந்த ஒரு பூஜ்ஜியத்தையும் சுருக்குகின்றோம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், 36ல் 12 3 தடவைகள் இருக்கின்றது. 3 12 36. எனவே 3 தர 15 45 பாகை. எனவே பிள்ளைகள், இந்த 150 ரூபாவுக்கான ஆரைச்சிறை கோணம் 45. அடுத்தது நாங்க பார்ப்போம் பிள்ளைகள், இந்த 300 ரூபாவுக்கான ஆரைச்சிறை கோணத்தை எவ்வாறு கண்டுகொள்வது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், மொத்தம் 1200 ரூபாயை நாங்க 360ல போட வேண்டும். எனவே பிள்ளைகள், 1200 மேல் 300 இவ்வாறு நீங்கள் வசனமாக கொடுக்கின்ற வினாக்களை பிள்ளைகள் நீங்கள் சுருக்கமாக இவ்வாறு எழுதி கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். 1200 மேல் 300 தொலைபேசிக்கான கட்டணம். எனவே ஆரைச்சிறை கோணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். தர 360. இது மிகவும் இலகுவான விஷயம் பிள்ளைகள், ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். மொத்த பணத்தொகை மாத்திரமல்ல, ஏனைய தரவுகளாகவும் இருக்கலாம். எந்த தரவுகளாக இருந்தாலும் இவ்வாறு மொத்த தொகை 1200. எனவே பகுதி எண்ணாக போடுங்கள். மொத்த தொகை கொடுக்கப்படுற இடத்துல இதுக்கான பெருமானம் இப்ப நாங்க பார்க்கின்றோம், 1200 மேல் 300 தர 360. இங்க 2 பூஜ்ஜியத்தையும் இந்த 2 பூஜ்ஜியமும் சுருக்கப்படலாம் பிள்ளைகள் இவ்வாறு. அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், 360 12ஆல் சுருக்கலாம். அதாவது 36ல் 3 தடவைகள், பூஜ்ஜியத்தில் இல்லை. எனவே 30 12 360. இப்பொழுது பிள்ளைகள், இந்த 3ஐ 30 பெருக்கும் பொழுது 3 30
90. எனவே பிள்ளைகள் தற்பொழுது 300 பாகைக்கான ஆரைச்சிறை கோணத்தையும் நாங்கள் கண்டுபிடிக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பிள்ளைகள் இந்த 450 ரூபாவுக்கான ஆரைச்சிறை கோணத்துக்கான பின்னம் எவ்வாறு இடப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது 1200 மேல் 450 தர 360. இந்த 360 இடுவதற்கான காரணம் பிள்ளைகள், ஒரு வட்டத்தில் நாங்கள் 360 பாகைத்தான் இடலாம் கோணம். சரி பிள்ளை, இந்த இடத்துல இந்த 2 பூஜ்ஜியமும் இந்த ஒரு பூஜ்ஜியத்தையும் இந்த ஒரு பூஜ்ஜியத்தையும் சுருக்கி விட்டலாம் நீங்கள். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இந்த 36ல் 12 3 தரம் 3 12 36. எனவே இப்பொழுது இந்த 3ஐயும் 45ஐயும் பெருக்கிக் கொண்டால் 135 பாகை. இப்பொழுது பிள்ளைகள் இறுதியாக எங்களுக்கு தேவையான இருப்பது இந்த 300 ரூபாவுக்கான ஆரைச்சிறை கோணம். நாங்கள் ஏற்கனவே 300 ரூபாவுக்கான ஆரைச்சிறை கோணத்தின் பெருமானம் இங்கே கண்டிருக்கின்றோம், 90 பாகை. நான் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதனை உங்களுக்கு மேலதிக விளக்கத்திற்காக நான் சொல்லி கூறுகின்றேன். 1200 மேல் 300 தர மொத்தம் 360. இதை நாங்கள் சுருக்கலாம் பிள்ளைகள். இவ்வாறு சுருக்கும் பொழுது 3 30 90 பாகை. பிள்ளைகள் இந்த இடத்துல பிள்ளைகள் இப்பொழுது இவற்றை எல்லாம் நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும், கூட்டி சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவற்றினுடைய பெருமானங்கள் சரியாக 360 பாகையில் இருக்கின்றதா என்பதை. 5ஐயும் கூட்டினால் 10 மிகுதி 1 4 1 5 9 5 14 3 17 3 26 காரது 2 மிச்சம் 2 1 கூட்டினால் 3. எனவே 360 பாகை எங்களுக்கு சரியாக இருக்கின்றது. இந்த இடத்துல பிள்ளைகள் 360 பாகையை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ வருமாக இருந்தால் எங்களுக்கு வட்டத்தின் உள்ளே அந்த தரவுகளை குறித்து காட்ட முடியாது. எனவே சரியாக 360 பாகை வர வேண்டும். அல்லாத விடத்து இந்த இடத்திலே மீண்டும் ஒரு பரிசோதனையிட்டு பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பிழைவிட்டிருக்கின்றோம் என்று. மீண்டும் கூறுகின்றேன் பிள்ளைகள், உங்களுக்கு இதற்கான ஆரைச்சிறை கோணத்தை காண்பதற்கு மொத்த தொகையின் மேல் அந்த குறிப்பிட்ட செலவினம் 1200 மேல் 150 தர 360. இது மொத்த தொகை தரப்பட்டு குறிப்பிட்ட ஒரு காசும் தந்து ஒரு பெருமானமும் தந்து ஆரைச்சிறை கோணத்தை காண வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு இடுவோம், தரம் 360. இதில் மாற்றம் இருக்காது, தரம் 360 என்பது மாற்றம் இருக்காது இவ்வாறான வினாக்களில். சரி பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தரவு தொகுதிக்கு எவ்வாறு ஆரைச்சிறை கோணத்தை கண்டு கொள்வது என்பதை பற்றி நாங்கள் கற்றிருக்கின்றோம். இங்கே பார்க்கலாம் பிள்ளைகள், போக்குவரத்துக்கான செலவு 150 ரூபாய், அதற்கான ஆரைச்சிறை கோணம் 45 பாகை. அதே போன்று தொலைபேசிக்கு 300 ரூபாய் செலவினம், 90 பாகை ஆரைச்சிறை கோணம். உணவுக்கான பெறுமதி 450 ரூபாய், ஆரைச்சிறை கோணம் 135 பாகை. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், கூலி 300 ரூபாய், அதுக்கான ஆரைச்சிறை கோணம் 90 பாகை. எனவே இதனை நாங்கள் இப்பொழுது வட்டத்தில் குறிப்பிடுவது இலகுவானது பிள்ளைகள். எங்களுக்கு ஆரைச்சிறை கோணத்தின் பெருமானங்கள் தெரியும். பணத்தின் மொத்த பெருமானம் 1200 ரூபாய், ஆரைச்சிறை கோணங்களை கூட்டினால் மொத்தம் 360 பாகை சரியாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் வட்ட வரைவை வரைய போகின்ற பிள்ளைகள். வட்ட வரைவை வரையும் பொழுது பிள்ளைகள் ஒரு ஆரை கோட்டை வரைந்து கொள்ள வேண்டும். அதாவது மையத்திலிருந்து ஒரு கோடை வரைகிறீர்கள். உங்களுக்கு தெரியும் ஆரை, அதாவது மையத்திலிருந்து ஆரை. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், மையத்திலிருந்து ஆரை. இதன் மீது நாங்கள் பாகைமானியை பயன்படுத்தி கொண்டு இந்த 45 பாகை 90 பாகை 135 பாகைக்கான பிரதேசங்களை காண வேண்டும். எனவே பாகைமானியை நாங்கள் வட்ட வரைவில் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதை நன்கு மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், இந்த இடத்திலே 0. எனவே 45 பாகை என்னும் பொழுது 10 சரியாக மையத்தில் வைக்க வேண்டும்.
இந்த பாகைமானியுடைய இந்த புள்ளியினை. 45 பாகை என்னும் பொழுது 10, 20, 30, 40, 45 இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த இடத்துல நான் ஒரு புள்ளி வைக்கின்றேன். பாருங்கள் பிள்ளைகள், ஒரு சிறிய புள்ளி ஒன்று தெரிகின்றது. நீங்களும் அவ்வாறே பென்சில் ஊடாக ஒரு புள்ளியை குறித்துக் கொள்ள வேண்டும். பாகைமானியை வைத்து பாகைமானியை எடுத்துவிட்டு இந்த புள்ளியையும் மையத்தையும் இணைத்து விடுங்கள். இவ்வாறு இணைத்தால் நீங்கள் இவ்வாறு நிறந்தீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது பிள்ளைகள். நான் நிறந்தீட்டி இருக்கின்றேன் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக. 45 பாகை. நீங்கள் பரீட்சையில் இவ்வாறு நிறம் தீட்டிக் கொண்டிருந்தால் உங்களது நேரம் பத்தாமல் போய்விடும். எனவே 45 பாகை எவ்வாறு பாகைமானியை பயன்படுத்தி குறித்துக் கொள்வது, ஆரைச்சிறை எவ்வாறு கண்டு கொள்வது. அடுத்ததாக 90 பாகை பிள்ளைகள். நாங்கள் பாகைமானி எவ்வாறு வைக்கின்றோம் என்பதை கவனிங்கள் பிள்ளைகள். மையத்திலிருந்து இந்த கோட்டின் ஊடாக, ஏற்கனவே வரைந்த ஆரைச்சிறையினுடைய இந்த கோட்டின் ஊடாக பூச்சியம் இருக்கின்றது. எனவே பூச்சியத்திலிருந்து நாங்கள் 90 பாகை என்னும் பொழுது இந்த இடத்திலே ஒரு புள்ளியை குறித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். நான் குறிக்கின்ற இந்த சிறிய புள்ளிகள் உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள். இந்த இருக்கின்றது. எனவே இதன் வரை இவ்வாறு ஒரு கோடை அடிக்கின்றீர்கள், இணைத்து விடுகின்றீர்கள். எனவே இந்த ஆரைச்சிறை கோணம் 90 பாகை. தொடர்ந்து எங்களுக்கு பிள்ளைகள் 135 135 என்னும் பொழுது நாங்கள் பாகைமானி எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் பாருங்கள் பிள்ளைகள். 135 பூச்சியம் இவ்வாறாக சென்று 90, 100, 110, 120, 130, 135 உங்களுக்கு தெரியும், இது ஒரு விரிகோணம். எனவே இந்த இடத்தில் இவ்வாறு இணைக்க வேண்டும். இங்க பாருங்க பிள்ளைகள், 135 பாகை. பிள்ளைகள் எஞ்சி இருக்கின்ற பெருமானம் சரியாக 90 பாகை இருக்க வேண்டும். உங்களுக்கு பார்த்தால் இங்கு விளங்கும், இது 90 பாகை எங்களுக்கு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் அளந்து பார்க்கலாம். பாகைமானியில் பார்த்தால் தெரியும் பிள்ளைகள், பூச்சியம் இங்கு 90 பாகை காணப்படுகின்றது. எனவே பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் ஆரைச்சிறை கோணங்களுக்கு ஏற்ற வகையில் வட்டத்தை பிரித்திருக்கின்றோம். ஆரைச்சிறைகளை பிரித்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இவற்றின் பெயர்களை நாங்கள் இடலாம். போக்குவரத்துக்கான செலவு 45 பாகையை குறிக்கின்ற இந்த ஆரைச்சிறை கோணம் போக்குவரத்து செலவை குறிக்கின்றது. நாங்கள் போக்குவரத்து என எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், 90 பாகையை காட்டுகின்ற தொலைபேசி. இந்த இடத்திலே 300 ரூபாய்க்கான செலவு, இந்த இடத்திலும் 90 பாகை பிள்ளைகள். எனவே இரண்டாவது தொலைபேசிக்கான செலவு 300 ரூபாய். இந்த இடத்திலே 300 ரூபாய் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கு பாகை 90 பாகை. இந்த ரெண்டும் ஒரே அளவான பாகைகள் காணப்படுகின்றது. இங்கு வேறுபாடு இல்லாமல் நாங்கள் இதனை மாற்றி போட்டாலும் பிழையாக வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், உணவு 135 பாகை. அடுத்ததாக 90 பாகைக்கானது கூலி. எனவே பிள்ளைகள், நாங்கள் இதுவரை ஒரு தரவு தொகுதி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் எவ்வாறு ஆரைச்சிறை கோணத்தினுடைய பெருமானத்தை கண்டு கொள்வது, அவற்றை பயன்படுத்தி எவ்வாறு ஆரைச்சிறைகளை வரைவது, அந்த கோணத்துக்கு ஏற்ற வகையில் வரைவது என்பது பற்றி நாங்கள் கற்றிருக்கின்றோம். இந்த விடயம் உங்களுக்கு தெளிவாக இல்லாது இருந்தால் பிள்ளைகள், மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியை நீங்கள் பார்த்தால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக இது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், ஒரு வித்தியாசமான ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு உங்களுக்கு வட்ட வரைவு, பூரணமற்ற ஒரு வட்ட வரைவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுல போக்குவரத்துக்கான செலவு தந்திருக்கிறாங்க. போக்குவரத்துக்கான செலவு 150 ரூபாய். எனவே கீழே பாருங்கள் பிள்ளைகள், வட்ட வரைபில போக்குவரத்துக்கான ஆரைச்சிறை கோணம் 45 பாகை. எனவே இந்த 45 பாகைக்கு மேல் இந்த 90 பாகை. நான் முதலில் உங்களுக்கு கூறியது போன்று இப்பொழுது பாகைகளை ஒரு பின்னமாக போடுங்கள் பிள்ளைகள்.
இந்த ஒவ்வொரு பெருமானத்தையும் நாங்கள் கண்டு கொள்ளலாம். தெரிஞ்ச பெருமானம் இந்த 45 பாகை, அதாவது போக்குவரத்துக்கான செலவு. போக்குவரத்துக்கான செலவு 150 ரூபாய். நாங்கள் தொலைபேசிக்கானது, உணவுக்கானது, கூலிக்கான பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். நாங்கள் இங்கு நான் உங்களுக்கு கற்பிப்பது பிள்ளைகள் முன்னர், இதற்கு முன்னதாக நீங்கள் அதே வினாவை நான் இங்கேயும் எடுத்திருக்கின்றேன், உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு வித்தியாசமான பெருமானங்களில் வினாக்கள் வரலாம். எனவே பிள்ளைகள், இந்த இடத்திலே நீங்கள் இந்த ஒவ்வொன்று ஆராய்ச்சிகளுக்குமான பெருமானத்தை, பணத்தொகையின் பெருமானத்தை நாங்கள் காண வேண்டியிருக்கின்றது. எனவே பிள்ளைகள், நாங்கள் தெரிந்த 45 பாகைக்கு மேல் இந்த 90, 45 மேல் 90, 45க்கான பெருமானம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது 150. உங்களுக்கு முழுத்தொகை கொடுத்திருந்தால் நாங்கள் 360 பாகை இடுவோம். எனவே இங்க எங்களுக்கு 45 பாகைக்கான பெருமானம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 150. எனவே நாங்கள் இதற்கான பெருமானத்தை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால், இந்த ஆராய்ச்சிக்கான தொகையை காண வேண்டுமாக இருந்தால் பின்னத்துல போடுங்க 45 மேல் 90. இந்த 45க்கான பெருமானம் 150. எனவே 45 மேல் 90 தர 150. இது பிள்ளைகள் இந்த போக்குவரத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற 150 ரூபாய். நான் இப்பொழுது பின்னத்தை எழுதுகின்றேன், பாருங்கள் பிள்ளைகள். 45 மேல் 90, இந்த 45க்கான பெருமானம் தான் இங்கே போட்டிருக்கிறோம் நாங்க 150. 45 பாகையில் போக்குவரத்து செலவு 150. எனவே இப்பொழுது நாங்கள் சுருக்கலாம் பிள்ளைகள். 90ல் 45 2 முறை, 90ல் 45 2 இருக்கிறது. 2 150 சமன் 300. இதே போன்று அடுத்த இந்த 135 ஆரைச்சிறை கோணத்துக்கான பெருமானம், பணப்பெறுமதி எவ்வளவு பார்ப்போம் பிள்ளைகள். 90ன் மேல் 45 மேல் 135, 45 மேல் 135 தர 150. நீங்கள் 90ன் மேல் 135ஐயும் இடலாம். 90ன் மேல் 135 போட்டால் இந்த 300 என்ற பெருமானத்தை நீங்கள் அந்த இடத்துல போடலாம். இதெண்டு பெருமானம் நாங்கள் கண்டிருக்கிறோம் தானே. நாங்கள் இதிலே இந்த பெருமானத்தினூடாகவே நாங்கள் செய்வோம் பிள்ளைகள். 45ன் மேல் 135 தர 150. பாருங்க பிள்ளைகள், ஒரே மாதிரி போட்டுக்கொண்டால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். 45ன் மேல் 135 தர 150. இந்த இடத்துல பார்க்கலாம் பிள்ளைகள், 45 135 நாங்கள் வகுக்கலாம் 3 முறை. 3 5 15 5 1 மிச்சம் 3 12 1 13, 3 முறை. 3 தர 150. எனவே இங்கு 450 ரூபாய். அடுத்ததுக்கான பின்னம் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். 45ன் மேல் 90, 90க்கான ஏற்கனவே பெருமானம் எங்களிடத்தில் இருக்கின்றது 300. சரி, பரவாயில்லை. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக நான் அதனை திரும்பி ஒரு முறை எழுதியிருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை எழுதியிருக்கின்றேன். 45ன் மேல் 90, 45ன் மேல் 90, 45 பாகைக்கான பெருமானம் 150. எனவே இங்கு நாங்கள் சுருக்கலாம். 90ல் 45கள் 2 இருக்கின்றது. 2 150 300. இப்பொழுது பிள்ளைகள், இந்த பணப்பெறுமதியை கூட்டினால் எங்களுக்கு நாங்கள் பார்ப்போம் 1200 ரூபாய். நான் முன்பு உங்களுக்கு விளங்கப்படுத்திய அதே வினாவை இங்கு சற்று மாற்றத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றேன், உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக. சரி பிள்ளைகள், இதே போன்று வித்தியாசமான வெவ்வேறான கணக்குகளை நீங்களும் செய்து பாருங்கள் பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், ஒரு வினா ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிகிச்சை நிலையம் ஒன்றிற்கு வார நாட்கள் 5லும் வருகை தந்த நோயாளிகள் பற்றிய விபரத்தை பூரணப்படுத்தப்படாத வட்ட வரைவு காட்டுகின்றது. இந்த இருக்கின்றது பிள்ளைகள். இவ்வாறான கணக்குகளுக்கு நீங்க வினாக்களுக்கு விடையளிக்கும் பொழுது கட்டாயமாக நன்றாக வாசிக்க வேண்டும். வாசித்து இந்த கணக்கை நன்றாக நாங்கள் உணர்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
எவ்வாறான வினாக்கள் இருக்கின்றது, இதற்கு எவ்வாறு நாங்கள் பின்னத்தை இட வேண்டும். மற்றது பிள்ளைகள் இந்த வட்டத்தை நன்கு அவதானியுங்கள் பிள்ளைகள். 5 நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அத்தோடு பாருங்கள் பிள்ளைகள், இந்த திங்கள் கிழமைக்கான ஆரைச்சிறை கோணம் 90 பாகையாக இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது குறியீடு. எனவே வருகை தந்த நோயாளிகளில் 4 ஒரு பங்கினர் திங்கள் கிழமை வந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு இப்பொழுது இலகுவாகவே விளங்கி இருக்க வேண்டும். சரி பிள்ளை, நாங்கள் பார்ப்போம். மேற்படி 5 நாட்களிலும், அதாவது இந்த 5 நாட்களிலும் வருகை தந்த நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை 60, மொத்தம் 60 இருந்தால் ஆயின் திங்கட்கிழமை வருகை தந்தோரின் எண்ணிக்கை யாது? அது ஒரு வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது வினா பாருங்க பிள்ளைகள். செவ்வாய்க்கிழமை வருகை தந்தோரின் எண்ணிக்கை 10 ஆயின், எனவே இந்த இடத்துல 10. அதனை குறிக்கும் ஆரைச்சிறை கோணம், இந்த கோணத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வினா பிள்ளைகள் சாதாரண தர பரீட்சையிலே 10 புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு வினாவாக பகுதி 1 பி பகுதியில் வரக்கூடிய வினாக்கள். எனவே தெளிவாக நன்றாக இதனை நீங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இலகுவாக 10 புள்ளியை இந்த வினாவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், புதன்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் வருகை தந்தோரின் எண்ணிக்கை சமனாகும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வருகை தந்தோருடைய எண்ணிக்கை சமன். இந்த 2 எண்ணிக்கையும் சமன். வாசிக்கும் பொழுது நன்றாக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள். சமனாகும். வெள்ளிக்கிழமை வருகை தந்தோரின் எண்ணிக்கை புதன்கிழமை வருகை தந்தோரின் 3 மடங்கு. அப்ப புதன்கிழமை வந்தவர்கள பெருமானத்தின் 3 மடங்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறார்கள். இதை விட இங்க கூட 3 மடங்கு. புதன்கிழமை வருகை தந்தோரின் 3 மடங்காகும். வெள்ளிக்கிழமையை குறித்து நிற்கும் ஆரைச்சிறை கோணத்தை கண்டு அதனை படத்தில் குறிக்க. ஆரைச்சிறை கோணத்தை கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிட்டு அதற்கான வெள்ளிக்கிழமை குறித்து நிற்கும் ஆரைச்சிறை கோணத்தை கண்டு அதனை படத்தில் குறிக்க. சரி பிள்ளை, நாங்கள் இப்பொழுது கணக்கு செய்யலாம், பார்ப்போம். வினாவை மிக இலகுவாக நாங்கள் செய்து கொள்ளலாம். மேற்படி 5 நாட்கள் முதலாவது வினா பிள்ளைகள். 60 ஆயின் திங்கட்கிழமை வருகை தந்தோரின் எண்ணிக்கை. திங்கள் கிழமைக்கான பெருமானம் உங்களுக்கு கொடுக்க மொத்த பெருமானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 360க்கான பெருமானம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இதற்கான பின்னம் உங்களுக்கு நான் முன்பு கூறியது போன்று இங்கு கோணத்தை நாங்கள் போடுவோம். 360 மேல் 90 இதற்கான பெருமானம். 360 மேல் 90. இதனை பிள்ளைகள் நாங்கள் மிகவும் இலகுவாக 4ஆல் வகுத்து கொண்டால் எங்களுக்கு இதற்கான பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். 15 வர வேண்டும். சரி பிள்ளைகள், நாங்கள் அந்த பின்னத்தை பார்ப்போம். 360 90, மொத்தம் 360. 360க்கான பெருமானம் தான் எங்களுக்கு தெரியும் 60. எனவே பிள்ளைகள் 360 90 இந்த ரெண்டையும் சுருக்கலாம் பிள்ளைகள். 90 360 4 தடவைகள். எனவே 60ஐ 4ஆல் வகுக்கும் பொழுது 15. எனவே இந்த இடத்திலே 15 பிள்ளைகள். திங்கள் கிழமைக்கான பெருமானம் 15. எனவே இந்த 15 பிள்ளைகள் இந்த இடத்துல நாங்கள் எழுதிக் கொள்வது எங்களுக்கு ஏனையவைகளை கண்டு கொள்வதற்கு சற்று உதவியாக இருக்கும் எங்களுக்கு. ரைட், இந்த இடத்துல 15. இப்பொழுது நாங்கள் பிள்ளைகள் இரண்டாவது வினா. செவ்வாய்க்கிழமை வருகை தந்தோரின் எண்ணிக்கை 10 ஆயின். அப்ப இந்த இடத்துல 10 போட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகள். செவ்வாய்க்கிழமை 10 நான் எழுதியிருக்கின்றேன் 10. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த கோணத்தை கேட்கின்றார்கள். இந்த கோணத்தினுடைய அதனை குறிக்கும் ஆரைச்சிறை கோணம் யாது? இந்த கோணம் யாதுன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கோணம் 90 பாகை.
இது வந்து 15. எனவே இப்பொழுது நாங்கள் இந்த பெருமானங்களை போடுவோம். கோணத்தை விடுத்து பெருமானங்களை போடுவோம். 15 மேல் 10 தெரிஞ்சதுல இருந்து தான் வர வேண்டும். 90 பாகை தெரியும், 15 தெரியும். எனவே 15 மேல் 10 தர 90. பாருங்க பிள்ளைகள், 15 மேல் 10 தர 90. இங்க சுருக்கலாம். நீங்க சுருக்கினா 6 முறை 6 10ஆல் பெருக்கினால் 60 பாகை. இந்த ஆரைச்சிறை கோணம் 60 பாகை. 15 மேல் 10 15 பாகைக்கான 15 நோயாளிகளை குறிப்பதற்கான பாகை எங்களுக்கு தெரியும். எனவே அதை நாங்கள் பகுதி என்ன போடுங்க. 15 மேல் 10 அதாவது பெருமானங்களை பின்னமாக போடுவோம். 15 மேல் 10 தர 90னா இந்த கோணத்துக்கான இந்த கோணத்தை இங்கே போட வேண்டும். 60 பாகை பிள்ளைகள். அடுத்த வினாவை பார்ப்போம் பிள்ளைகள். மூன்றாவது வினா. இப்ப நாங்கள் 15 பேர் கண்டுபிடித்திருக்கின்றோம். இங்கு 10 பேர், 10 நோயாளிகள். இந்த இடத்தினுடைய கோணம் 60 பாகை கண்டிருக்கின்றோம். வினாவுக்கு செல்வோம் பிள்ளைகள். புதன்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் வருகை தந்தோரின் எண்ணிக்கை சமனாகும். புதனும் வியாழனும் வந்திருக்கின்ற இந்த ரெண்டு பாருங்க படத்திலேயும் ஒரே மாதிரி வரையப்பட்டிருக்கின்றது. 2 நாட்களிலும் வருகை தந்தோரின் எண்ணிக்கை சமனாகும். வெள்ளிக்கிழமை வருகை தந்தோரின் எண்ணிக்கை, இந்த வெள்ளிக்கிழமை வருகை தந்தோரின் எண்ணிக்கை புதன்கிழமை வருகை தந்தோரின் 3 மடங்கு. இதில் போன்று 3 மடங்கு ஆட்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் நோயாளிகள். 3 மடங்காகும். வெள்ளிக்கிழமையை குறித்து நிற்கும் ஆரைச்சிறை கோணத்தை கண்டு அதனை படத்தில் குறிக்க. நாங்கள் ஆரைச்சிறை கோணத்தை கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச கோணத்தை நாம போவோம் பிள்ளைகள். எங்களுக்கு இந்த தெரியும் தானே, தெரிஞ்ச இந்த கோணத்துல இருந்து போகலாம். அதற்கு முன்பதாக இதனை நாங்கள் எத்தனை பாகை என்று கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். அதாவது இந்த கோணத்தை நாங்கள் எக்ஸ் என்று எடுப்போம் பிள்ளைகள். புதனும் வியாழனும் சமன் என்ற வகையில் எக்ஸ் எக்ஸ் என எடுக்கலாம் 2 கோணத்திற்கும். இப்பொழுது புதன்கிழமையை போன்று வெள்ளிக்கிழமை 3 மடங்கு. எனவே 3x என்று இட வேண்டும். இந்த இடத்துல இது 1x, இந்த இடம் 3x. இப்பொழுது பிள்ளைகள் 3x 4x 5x அதனுடைய பெருமானம் எங்களுக்கு தெரியும். மொத்தம் 360 பாகை. இதனை சுற்றி மொத்தம் 360 பாகை. எனவே இந்த 90 பாகையும் இந்த 60 பாகையும் 360 கழித்து விட்டால் கூட்டி கழிக்கலாம். இவ்வாறு 90ஐயும் 60ஐயும் கூட்டினால் பிள்ளைகள் 150. எனவே 360 இந்த 150 நாங்கள் கழித்தால் 360 150 கழித்தால் 5x பெருமானம். எனவே 5x பெருமானம் 210 பாகை. இந்த 5x பெருமானம் 1x 2x 3 5x. எனவே 1x பெருமானம் 210 5ஆல் வகுக்கும் பொழுது 42. 1x 42 ஆயின் 3x பெருமானம் 3 42 126. இப்பொழுது நீங்கள் பிள்ளைகள் இவற்றையெல்லாம் கூட்டி பார்த்தால் உங்களுக்கு இந்த 360 பாகை சரியாக வருகின்றது. 90 60 42 42 126 பாகை. நான் சற்று மேலதிகமாக ஒரு வினாவை இங்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன் பிள்ளைகள். இந்த 126 பாகையை குறிக்கக்கூடிய இந்த ஆரைச்சிறையினுடைய நோயாளிகளுடைய எண்ணிக்கையை சற்று பார்ப்போம் பிள்ளைகள். இறுதியாக ஆரைச்சிறை கோணத்தை கண்டு அதன் படத்தில் குறித்திருக்கின்றோம். 90 பாகையின் மேல் 126 பாகை. இந்த 90 பாகைகளை நாங்கள் பின்னமாக போடுவோம். தெரிஞ்சது 90 பாகையினுடைய பெருமானம் தெரியும். எனவே பகுதி எண் 90 பாகைக்குரிய விட உங்களுக்கு தெரியும் 15 பேர். எனவே 90 மேல் 126 தர 15. இதை சுருக்கலாம் பிள்ளைகள் 6 முறை. இதையும் சுருக்குனா
உண்டு. எனவே இன்றைய நாள் வருகை தந்தவர்கள் 21 பேர் வெள்ளிக்கிழமை. ஒரு நோயாளிகள். பிள்ளைகள், இன்றைய நாளில் நாங்கள் பைவரைவு அதாவது வட்ட வரைவு தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்றிருக்கின்றோம். இது மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவைகள் திருப்பி நீங்கள் இதை பார்த்தால், இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பகுதி 1 பி பகுதியில வரக்கூடிய 10 புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு வினா. எனவே பிள்ளைகள், இதனை மீண்டும் ஒரு முறை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள், இந்த யூடியூப் காணொளிக்கு கீழாக பாருங்கள் பிள்ளைகள், ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த லிங்க்ல வந்து பிள்ளைகள் பைவரைவு வட்ட வரைவு தொடர்பான வினாக்கள் அடங்கிய ஆன்லைன் பரீட்சைக்கான ஒரு லிங்க். எனவே அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுவதனூடாக நீங்கள் பரீட்சையை செய்யக்கூடிய அந்த இணையதளத்திற்கு நீங்க சென்று விடலாம். கூகுள் ஃபார்ம்ஸ். எனவே அவற்றில் நீங்கள் ஆன்லைன் பரீட்சைகள் செய்திருப்பீர்கள். எனவே அந்த அனுபவத்தை கொண்டு இன்று நீங்கள் படித்த விடயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கின்றதா என்பதை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். எனவே அந்த வினாக்களுக்கு விடையளியுங்கள். அந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் பொழுது அதற்கான புள்ளிகளும் உங்களுக்கு உங்களாலேயே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். செய்து முடித்ததன் பின்னர் கடைசியாக இருக்கின்ற சப்மிட் என்னும் அந்த பொத்தானை நீங்கள் அழுத்தும் பொழுது உங்களுடைய புள்ளிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை ஷேர் பண்ணுங்கள், ஏனையவர்களுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள், அதே போன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு பக்கத்தில் இருக்கின்ற அந்த பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தினால் நான் தொடர்ந்து இதில் அப்லோட் பண்ணுகின்ற பதிவிடுகின்ற காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் இதற்கு முன்னதாக ஒரு பைத்தகரஸ் என்ற தலைப்பிலே ஒரு காணொளியை இட்டிருக்கின்றேன். அந்த பைத்தகரஸ் காணொளிக்கின் கீழாக ஆன்லைன் பரீட்சையும் நான் இட்டிருக்கின்றேன். அதனை செய்யாதவர்கள் இருந்தால் அந்த பரீட்சையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.